ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான் 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 மாங்காவோட சாப்டர் 35 and 36 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிஜே அப்புறம் ஓகோ தான் காட்டுறாங்க. நம்ம ஜிஜே வந்து நம்ம ஓகே கிட்ட கேட்குறான், இந்த தெரு முக்கில் இருக்கிற அந்த முட்டாள் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமான்ற மாதிரி. இவன் வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பானா, போன சாப்டரில் வந்து சில கிழமைங்களாம் நம்ம ஜிஜி வீட்டுக்கு வந்துருக்கலாம், அவங்கள பற்றி அவன் சொல்லியிருப்பான். ஜிஜி நம்ம ஓகோ கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி பார்த்த ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டாங்க, இவங்க எதுக்கு வந்தாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். இப்போ அந்த கிளவி சொல்லுவோம், இந்த மாதிரி நம்ம இடம் யாருக்கெல்லாம் இங்கே கேர்டசி கூட இல்லையோ அவங்களாம் அதை கற்றுக்கணுன்ற மாதிரி. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த இடத்துல எதுக்கு இவங்க கேர்டசி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்படி கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. அப்புறம் அந்த கிளவியும் ஜிஜியும் ஓகேவையும் கூப்பிட்டு வந்து இங்கே உட்காந்து ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். ஜிஜி வந்து பரவாயில்லன்னுவான். அப்புறம் அந்த கிளவி சொல்லுவோம், இந்த மாதிரி உன்னோட பேரண்ட்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் மட்டும் இல்லைனா நீ நேரத்துக்கு தெருவில் இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி அந்த கிளவி சொல்லுவோம். நம்ம ஊக்கு வந்து ஜிஜி கிட்ட கேட்பான் யார் இவங்கலாம் அப்படின்னு. ஜிஜி இப்போ தான் ஃபுல் கதையும் சொல்லுவான், இந்த மாதிரி இவங்க இருக்கிற வீடு வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான். அதே மாதிரி இந்த கிளவி தான் வந்து இந்த இடத்தோட லேண்ட் லார்ட் சொல்லுவான். அப்புறம் நம்ம ஊக்கு வந்து சொல்லுவான், அப்போ அந்த செவுத்தை உடச்சு ரொம்ப விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கிளவி கேட்கும், பெர்மிஷன் கேட்காம நீ எதுக்கு வெளில போனான்னு சொல்லிட்டு ஜிஜி கிட்ட கேட்கும். அதுக்கு ஜிஜி சொல்லுவான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வெளில போகணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் அவனை கூப்பிட்டு வரப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த கிழவி நீ மறுபடியும் இங்கே இந்த எக்ஸாசிஸ்ட் அந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஜி வந்து இவனை பார்த்தா எக்ஸாசிஸ்ட் மாதிரியா இருக்குன்ற மாதிரி கேட்பான். இவங்க இந்த மாதிரி பேய் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கிழவி நேராக கன் எடுத்து நீட்டி என்கிட்ட இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்குது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஜிஜி வந்து சொல்லுவான், உங்ககிட்ட இப்படி லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் இப்படி முன்னாடி அது துப்பாக்கி நீட்டிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி வாய் உங்களை சைடில் பார்த்தா போலீஸ் வந்து நிற்பான். இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருவோம், என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்தா அந்த போலீஸ் கூட அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருந்தவங்க வந்திருப்பாங்க. அந்த ஒருத்தன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஆஃபீஸர் தான் எங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்த போலீஸும் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் இன்வால்வ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லா தானே என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரச்சனை கைமீறி போய்டும் சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த கிளவி கேட்கும், என்னடா பண்ணுறீங்க அதுக்கு வந்தவங்களும் வந்து இந்த மாதிரி அது சீக்ரெட் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்றவாங்க. அப்புறம் வந்து அங்கே நேராக ஜிஜி கிட்ட போயிட்டு நீ எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் ஜிஜி வந்து நான் ஃப்ரெண்டை கூட போயிருன்னு சொல்ல, அப்புறம் இந்த அங்கிள் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு போய் சொல்கிறவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனும் சைடில் நம்ம ஓக்குவை பார்த்து யார் இவன் கேட்க, அதுக்கு நம்ம ஜிஜி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு வெளில வரணும் விருப்பம் போட்டான், அதனால தான் கூப்பிட்டு வந்தன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த அங்கிளும் நிஜமாலே நீ ஜிஜியோட ஃப்ரெண்டான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜிஜியோட ஃபேவரட் சாக்கர் டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஓக்கும் வந்து அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் அந்த அங்கிள் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஓக்கும் வந்து செயின்ட் ஜெர்மன் சொல்லிட்டு ஒரு டீம் பேர் சொல்லுவான். அந்த அங்கிளுக்கு கண்ணு அப்படியே உள்ளே போகும், நம்ம ஓக்குக்கு வேர்த்து ஊற்றும். ஜிஜி வந்து என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் அந்த அங்கிள் வந்து கரெக்ட், அப்போ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஜிஜி வந்து கேட்பான், எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓக்கும் வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பான் ஃப்ளாஷ்பேக். அப்போ தான் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்த செவுத்தை உடச்சப்போ அதை மறைக்கிறதுக்காக போஸ்டர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அதை வச்சு தான் நம்ம ஓக்கும் வந்து லைட்டாக ஒரு கெஸ் பண்ணியிருப்பான். அது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் இங்கே நடந்த மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டி வந்து கேட்கும், இந்த மாதிரி உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாலே எப்போ வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம ஜிஜி வந்து இந்த மாதிரி போய் சொல்லிடுவோம், அந்த மாதிரி யாரும் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சைடில் நாங்களும் அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்க தானே பாத் டப்பில் வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆண்டி வந்து நீ போய் சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அட் த சேம் டைம் இவங்களாம் வந்துட்டு இருந்தப்பவே அவங்க பார்த்துருப்பாங்க, இது முன்னாடி பார்த்த சாப்டரில் தெரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம மோமோவை காட்டுறாங்க. நம்ம மோமோவும் வந்து நம்ம ஜிஜி சொன்ன அந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்திருப்பான், அந்த ஒரு ஸ்னேக்குக்கான ஸ்ட்ரெயினுக்கு. அங்கே வந்து ஒருத்தன் தலைகீழ நின்றுருப்பான், யாரை வேணுன்ற மாதிரி நம்ம மோமோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கிட்ட போயிட்டு இது தானே அந்த ஸ்னேக்குக்கான ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவனை வந்து ஆமான்னு சொல்ல, இவனும் வந்து நான் அந்த ஸ்னேக்கோட ஸ்கின்னை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பாம்பு வந்து என்னமோ சாதாரண மலைப்பாம்போட தோல் மாதிரி இருக்கும். நம்ம மோமோ வந்து நிஜமாலே இது ஒரிஜினலான்னு கேட்க, கையில் இருந்தவனும் நானும் ஒத்துக்கிறேன், இதுவும் எனக்கு நம்புற மாதிரி தெரியல, பட் ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பழங்கால கதைகளை வச்சு இதுதான் அந்த பாம்போட தோல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருப்பாங்க இவங்கிட்ட. இவனும் சரி நம்பி உட்காந்துருக்கான், என்ன கதைன்னு தெரியல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயினில் இருந்தவனும் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இந்த ஊரில் நடந்த எல்லா கதையும். சரி கைஸ், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் இல்லை மெயின் ஸ்டோரிக்கு இரலவெண்ட்டாக இருக்கிற ஸ்டோரியை வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இல்லை சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டோமான்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ இந்த வில்லேஜோட ஸ்டோரி வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு இது மாதிரி சொல்லிடுறேன். இவங்க வில்லேஜில் வந்து எப்படின்னா, இவங்க வந்து ஒன்று நம்புறாங்க, என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் தான் இவங்களை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வில்லேஜில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்னேக்ஸ்க்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சின்ன பசங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்னேக்ஸ்க்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இந்த கதையை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெயினில் இருக்கிற அந்த பர்சன் வந்து நம்ம மோமோ கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெயினில் இருக்கிற பர்சன் இதுக்கப்புறமும் ஸ்டோரியில் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டரோட பேரை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் நம்ம மோமோ வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு போவான், இந்த மாதிரி ஓக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவான், இந்த மாதிரி அந்த ஸ்னேக் வந்து ரியல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போவான். இவனும் இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட ரீச் பண்ணிவிடுவான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சரியான ஷாக்கு. என்னடானா இந்த கீட்டோ ஃபேமிலியை வந்து நம்ம ஓக்குவையும் ஜிஜியும் வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்புறம் இவன் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவளை வந்து எல்லாருமே ஒரு லுக் விடுவாங்க பாருங்கள், அவ்வளோதான் என்னடா நடக்கும்போதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் நானே உட்காந்து வெறித்தனமாக பார்த்துச்சேன் எல்லா சாப்டரையும். அதுக்கப்புறம் அந்த கிழமையும் சொல்லி இந்த மாதிரி நம்ம எல்லா சாக்ரிஃபைஸும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜி மோமோ அப்புறம் நம்மளோட ஓக்கு 3 பேரையும் காட்டி நம்மளோட ஃபெஸ்டிவலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்லுது. அதோட சாப்டர் 35 வந்து முடியுது. சரி வாங்க நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க அடி வாங்கினதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நின்று இருந்தவங்க 2 பேரும் மோமோ அடிக்க வர, மோமோ ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு கழுத்தில் ஒரே அவன் சைடில் பறந்து போய் வந்துடுவான். செகண்ட் வந்தவனுக்கு சைக்கிக் பவரால் அவனோட தலையை பிடிச்சி முட்டியால் மூக்கில் ஒரே அடி தான், அவ்வளோதான் அவனாங்கனாக்க.
அப்புறம் சைடில் இன்னும் 2 பேர் துரத்திட்டே வருவாங்க ஃபேனு சுற்றி வச்சுட்டு. அவங்க 2 பேருக்கும் டேபிளால் ஒரு அடி. ஒருத்தன் கீழே விழுந்துருவான், இன்னொருத்தன் வந்து நின்றுட்டுருப்பான். மோமோ அவனை அடிக்கிறதுக்காக நேராக கால் நீட்டிட்டு வருவா. சரி முதல்ல தான் உதைக்க போகிறான்னு பார்த்தா அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு அந்த அங்கிளுக்கு கதி கலங்கிடுச்சு. அந்த டைமில் பின்னாடி ஒருத்தன் வந்து அப்படியே நம்ம மோமோவை வந்து லாக் பண்ணிடுவான். நம்ம மோமோவாலேயே அவளோட பவரை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் திடீர்னு பின்னாடி பேக்கில் இருந்து நம்மளோட டர்போ கிராணி வெளில வந்துடுவாங்க. அவன் வெளில வந்ததும் இவன் வந்து கீழே சரக்கு பாட்டில் காலை வச்சு கீழே விழுந்துருவான். நம்ம டர்போ கிராணி கத்திட்டு இருக்கோம், எவன்டா நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்ன நசுக்கி கொல்ல பார்த்ததுன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மோமோவை உடனே எல்லாரும் வெளில போங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லி கத்த சைடில் இருந்த தாய்க்கிளையிலேருந்து கையில் ஒரே உதவா அங்கே நம்ம மோமோ வந்து செம்மையாக பறந்து போயிட்டு இருந்திருப்பா. அப்படியே நம்ம மோமோ வந்து சோஃபாவில் அடிச்சு கீழே வெளில வலிக்குது தாய்க்கிழவின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி அந்த டிவியை எடுத்து அடிக்க வர அந்த கிழவி அந்த டைமில் தான் ஒரு போஸை கொடுத்துட்டு நின்றுருந்துருக்கும். சரி தலையிலே அடி வந்து மட்டையாயிடும்னு பார்த்தா அது அழகாக அந்த டிவிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் அடிக்க வந்து வயிற்றோட ஒரு உதவி கொடுத்தோம். மறுபடியும் ஒரு போஸ் கொடுக்கும். இங்கே நம்ம மோமோவும் வந்து அப்படியே செவத்தோடு போயிட்டு சொல்லிக்க மறுபடியும் அந்த கிளவி போஸை தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நம்ம மோமோ வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டர்போ கிராணி வந்து சொல்லுவோம், அப்போ உன் வீட்டில் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளோட கிராணியை வந்து கலாச்சி விட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இந்த அங்கிள் வந்து அந்த தாய்க்கிழவி கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி அந்த பொருள்லாம் பறக்குது, இந்த பூனை வேறு பேசுது, இது ஏதாவது ஸ்பிரிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு நம்ம மோமோ வந்து இவங்க பேசுகிறத கண்டுக்காமல் என்ன இந்த இடம் இவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா சைடில். இங்கே நம்ம தாய்க்காளி வந்து கேட்கும், யார் நீ உன்னை பார்த்தா ஸ்பிரிட் மீடியம் மாதிரி கூட தரல அப்படின்ற மாதிரி நம்ம மோமோவை பார்த்து கேட்கும். அப்புறம் நம்ம தாய்க்காளி வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி நீ எங்களோட ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற, உன்னை பார்த்தா எனக்கு எங்களோட வில்லேஜ் அழிக்க வந்த மாதிரி இருக்குது. இந்த கீட்டோ ஃபேமிலி தான் வந்து ஜென்ரேஷனாக வந்து இந்த வில்லேஜை பாதுகாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். மோமோ வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நாஸ்டமாக்கக்கூடாது, உடனே வெளில போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு நம்ம தாய்க்காளி வந்து யாரால நீ அந்த ஆர்ட் ஸ்ப்ரிங்கை வந்து என்ஜாய் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கோம். எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நீ வந்து பார்த்தியாமா அந்த பொண்ணு ஹாட் ஸ்ப்ரிங் என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தாய்க்கல்வி அது கேட்ட கேள்விக்கு அதே வந்து ஆன்சர் சொல்லுவோம். எல்லாமே கீட்டோ ஃபேமிலியால் தான் நடந்துச்சு. இந்த மாதிரி கீட்டோ ஃபேமிலி தான் 200 வருஷமாக இந்த கிரேட் சர்பெண்ட்டுக்கு வந்து ஆஃபரிங் பண்ணி இந்த வில்லேஜை வந்து பத்திரமா பார்த்துச்சு. இல்லைனா இந்த வில்லேஜ் வந்து என்றைக்கும் மேக்மாக்கு அடியில் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து தாய்க்கல்வி கிட்ட கேட்பா, இந்த மாதிரி ஹியூமன் சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு ஆல்டர் இருக்கணும்ல, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தாய்க்கல்வி சொல்லுவோம், டைம் மாற அந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டரும் வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீடு தான் வந்து எங்களோட ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஆல்டர். அதே மாதிரி நாங்கள் தான் கீட்டோ ஃபேமிலி, நாங்கள் தான் இங்கே கிரேட் சர்பெண்ட்டுக்கு வந்து ஆஃபரிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே தாய்க்கிழவி இப்படி சொன்னதுக்கப்புறம் நம்மளோட மோமோ வந்து ஜிஜி பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ஆனால் இங்கே தாய்க்கிழவி வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கிரேட் சர்பெண்ட் இப்போ செம்ம பசியில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மோமோக்கு பின்னாடி அந்த கிரேட் சர்பெண்ட்டை காட்டுவாங்க. அதோட சாப்டர் 36 முடியுது. அடுத்த வீடியோக்கு வந்து நம்ம ஒரு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ போட்டுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம டோக்கியோ ரெவெஞ்சர்ஸும் போட போகிறோம். 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டா நான் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட எபிசோட்ஸும் போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.